கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு போரிலே 2 பக்கமும் இராணுவங்கள் அணிவகுத்து பதுங்கு குழிகளுக்குள்ளே இருந்து எதிரிகளின் கேம்புகளை தாக்கி வந்தன. இரவு நேரத்திலே பெரும்பாலும் தாக்குதலை குறைத்துக் கொண்டு அவரவர் பதுங்கு குழிகளிலேயே பதுங்கிக் கொண்டார்கள். தாங்கள் அமைத்த முகாம்களுக்குள்ளேயே இருந்து கொண்டார்கள். ஒரு முகாமில் இருந்த தலைமை அதிகாரி அவர் பகலிலே அந்த இடத்திலே நீல நிற பூக்கள் இருப்பதை பார்த்திருக்கிறார். ஆனால் பகலிலே போய் எடுக்க முடியாது, அது நம்ம எதிரிக்கு காட்டி கொடுத்து விடும். இரவிலே எல்லாரும் உறங்கின பிறகு அந்த நீல நிற மலர்களை எடுத்து தன்னுடைய மனைவிக்கு கொண்டு போக வேண்டும் என்று அவர் திட்டம் தீட்டினார். அப்படியே அமைதியான அந்த இரவிலே அவர் மெல்ல நகன்று 1 கிலோமீட்டர் தள்ளி சென்று அங்குள்ள நீல மலர்களை அவர் சேகரித்துக் கொண்டு தன்னுடைய கேம்புக்கு திரும்பும் போது அங்கே எதிரிகள் திடீரென்று அவருடைய கேம்பை தாக்கி கொண்டிருந்தார்கள். இவர் அதிர்ந்து போனார். நாம் வெளியிலே போயிருக்கிற நேரம் பார்த்து நம்முடைய கேம்பை தாக்குகிறார்களே, நம்முடைய வீரர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், தலைமை அதிகாரியாகிய இவர் வெளியிலே சென்று விட்டதனால அவர்கள் எல்லாம் திடீரென்று கண்விழித்து எங்கு சொல்வது, எப்படி செய்வது என்று குழப்பத்திலே அவர்கள் துப்பாக்கிகளை வைத்துக் கொண்டு இருந்தார்கள். அதற்குள் எதிரியின் இராணுவம் அவர்களை முற்றிலுமாக மேற்கொண்டு விட்டது. இவர் இதையெல்லாம் சற்று தொலைவிலே நின்று பார்த்து கொண்டிருந்தார். கடைசியாக போர் முடிந்த பிறகு அந்த நிகழ்ச்சி எப்படி நடந்தது என்று சொல்லி விசாரித்தார்கள். விசாரணையில் தலைமை அதிகாரி வெளியிலே போயிருக்கும் நேரம் அவர்கள் தாக்கி இருந்ததும், அதனால் அநேக வீரர்கள் கொல்லப்பட்டதும், ஒரு சிலர் காயங்களோடு தப்பித்ததும் தெரிய வந்தது. எனவே இவருக்கு மரண தண்டனை விதித்து தீர்ப்பு சொன்னார்கள். இவர் கேட்டார், நீல நிற மலர்களை நான் எடுக்க போனது தப்பா, என் மனைவியை நேசித்தது தப்பா? அதெல்லாம் தப்பில்லை. நீங்கள் அதை செய்ததற்காக உங்களுக்கு தண்டனை இல்லை. நீங்கள் செய்யாமல் விட்ட ஒன்று, அது இராணுவ பிரிவினரோடு இருந்து இக்கட்டான சூழ்நிலையிலே அவர்களை வழிநடத்தி போரிட்டிருக்க வேண்டும். அதை செய்யாமல் போனீர்கள், அதற்குத்தான் தண்டனை என்று சொல்லி அவருக்கு தூக்கு தண்டனை கொடுத்தார்கள். இன்றைக்கு மக்கள் அநேக சந்தோஷங்களை அனுபவிக்கிறார்கள். அநேக கிறிஸ்தவர்கள் சொல்வார்கள், இந்த சந்தோஷத்தை அனுபவிக்க கூடாது, அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க கூடாது என்று வேதாகமத்திலே போட்டிருக்கிறதா? எல்லா நேரமும் சந்தோஷமா இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் சிலவற்றை செய்கிறோம். இதிலே என்ன தவறு? அதிலே தவறு இல்லை. ஆனால் நீங்கள் செய்யாமல் போன ஒன்றுக்காகத்தான் நியாய தீர்ப்பு வழங்கப்படும். அது என்ன? மனம் திரும்பாமல் அநேக சந்தோஷங்களிலே ஈடுபட்டு கொண்டிருப்பது. தேவகுமாரனில் இருக்கிற அந்த மெய்யான பரலோகத்தை குறித்த சந்தோஷத்தை பெறாமல் இங்கும் அங்குமாக உலகத்திலே காணப்படும் பலவித சந்தோஷங்களை நாடி ஆடி ஓடிக்கொண்டிருப்பது. தேடாமல் விட்ட, நீங்கள் செய்யாமல் விட்ட அந்த மனம் திரும்புதல், ரட்சிப்பு ஆகியவற்றின் நிமித்தம்தான் தேவ கோபாக்கினை வருகிறது. ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்களா? மனம் திரும்பி இருக்கிறீர்களா? தேவகுமாரனை பிடித்துக் கொண்டிருக்கிறீர்களா? மத்தேயு 18:3, நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். லூக்கா 13:5, நீங்கள் மனம் திரும்பாமற் போனால் எல்லாரும் அப்படியே கெட்டு போய்வீர்கள். ஆண்டவர் 2 விபத்துக்களை சுட்டிக்காட்டி நீங்களும் மனம் திரும்பாமற் போனால் அப்படியே கெட்டு போய்வீர்கள் என்று சொல்லுகின்றார். மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல் மாறாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று சொல்லுகின்றார். நாம் செய்யாமல் விட்டவைகளுக்காகத்தான் தண்டனை. இங்கும் அங்கும் சந்தோஷங்களை அனுபவித்ததற்காக தண்டனை அல்ல. அதை உணர்ந்தவர்களாய் அடிப்படையான இந்த மனம் திரும்புதலையும் பாவ மன்னிப்பையும் நாம் பெற்றிருக்கிறோமா என்பதிலே கவனம் உள்ளவர்களாய் இருப்போம். கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை இந்த நாளிலும் நமக்கு தந்தருள்வாராக. ஆமேன்.